நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதம் 3வது நாள். இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய 3வது பாசுரம் என்ன, திருவம்பாவையினுடைய 3வது பதிகம் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல திருப்பாவையினுடைய 3வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலை பார்த்த உடனேவே தெரிஞ்சிருக்கும். நீங்காத செல்வம் நிறைவாக கிடைப்பதற்கு பெருமான இந்த மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும்னு ஆண்டாள் நாச்சியார் வலியுறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு ஆரம்பிச்சிருக்கிறார். ஓங்கி உலகளந்த பெருமாளை மனதிலே நினைத்து ஆண்டாள் நாச்சியார் இந்த 3வது பாசுரத்திலே பாடியிருக்கின்றார். அந்த உலகளந்த பெருமாளை உத்தமன் என்று வேறு சிறப்பித்து கூறியிருக்கின்றார். ஏன் அதை உத்தம அவதாரம், அந்த வாமன அவதாரத்தில் தான் ஓங்கி உலகளந்தார் பெருமாள். 2 அடிகளாலே விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்டு 3வது அடி வைக்கிறதுக்கு இடமில்லாமல் நான் எந்த இடத்துல 3வது அடியை வைக்கிறதுன்னு காலை தூக்கிட்டு கேட்குறார். மகாபலி சக்கரவர்த்தி உடனே மண்டியிட்டு தலையை தாழ்த்தி என்னுடைய சென்னியிலே தங்களது 3வது அடியை வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலையை காண்பிக்கின்றார். 3வது அடியாக மகாபலியினுடைய தலையிலே 3வது அடியை வைத்து அவரை அப்படியே அழுத்தி விட்டார். பாதாள லோகத்துக்கு போயிட்டார். அப்படியே ஆட்கொண்டு விட்டார் மகாபலி சக்கரவர்த்தியை. பெருமாளனுடைய பாதம் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலை மீது பட்டுச்சு இல்லையா? அந்த பாதம் பட்டதுனால தான் இதுக்கு உத்தம அவதாரம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார். இப்படி இந்த ஓங்கி உலகளந்த உத்தமனை, இந்த உத்தமனுடைய பெயரை பாடி நாம் சிறப்பித்து மலர்கள் சாற்றி இந்த மார்கழி மாதம் முழுக்க விரதம் இருந்து நாம் வழிபாடு பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தான் அடுத்ததாக இந்த பாடலிலே சொல்கின்றார். நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த உலகம் முழுக்கவுமே 3 முறை மாதம் 3 முறை மழை பெய்து தண்ணீர் குறை இருக்காது. மழை காரணமாக வயல்களிலெல்லாம் சென்னல் செழித்து வளரும். மீன்களெல்லாம் வயலுக்குள்ளே பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களிலே புள்ளிகளையுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து மயங்கி கிடக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பத் தரும். என்றும் பற்றாத செல்வத்தை தரும் இந்த விரதம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக திருவம்பாவையினுடைய 3வது பதிகம். முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய். இது மாணிக்கவாசக பெருமான் அருளியிருக்கின்ற திருவம்பாவையினுடைய 3வது பதிகம். இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, முத்தன்ன வெண்ணகையாயின்னு ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா? முத்துப்பற்கள் அழகாக தெரியும்படி சிரித்து சிரித்து பேசி மயக்குகின்ற தோழியே, இத்தனை வருஷத்தில் நாங்கள்லாம் எழுப்புறதுக்கு முன்னாடி நீயே தயாராக இருப்பாயே. எம்பெருமான் சிவபெருமான் தான் என்னுடைய தலைவன், அவன்தான் எனக்கு இன்பமானவன் இனிமையானவன்னு தித்திக்க தித்திக்க சிவபெருமானுடைய புகழ் பேசிக்கொண்டே இருப்பாயே. ஆனால் இப்பொழுது இவ்வளவு நேரம் எழுப்பியும் தூங்கி கொண்டிருக்கின்றாயே, கதவை திறக்காமல் கதவை திறன்னு எழுப்புறாங்க. அதற்கு அந்த தூங்கி கொண்டிருந்த தோழி, ஏதோ தெரியாதனமாக தூங்கிட்டேன், அதற்காக இப்படி கடுமையாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அதோட உங்கள் அளவுக்கு எனக்கு பக்தியில் ஒரு பெரிய இது இல்லை, நான் பக்திக்கு புதியவள், இந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதுலலாம் எனக்கு அனுபவம் இல்லை, அதனால் என்னோடய தவறை பெருசுப்படுத்தாதீங்கன்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்கிறா தோழி. அதற்கு அந்த தோழிகளெல்லாம், அப்படி கிடையாது, இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்புன்னு எங்களுக்கு தெரியும். தூய்மையான மனம் படைத்தவர்களால் தான் சிவபெருமானை பாட முடியும். அதனால தான் உன்னை அழைக்கிறோம், நீ சீக்கிரம் எழுந்துடுச்சு வா அப்படின்னு அவசரப்படுத்துகிறாங்க தோழி. இந்த பாடல் மூலமாக மாணிக்கவாசக பெருமான் நமக்கு உணர்த்த வருவது என்ன அப்படின்னா, பக்திங்கிறது விட்டு விட்டு இருக்கக்கூடாது, நிலையானதாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு விழுந்து விழுந்து பெருமானை வணங்குறது, அப்புறம் எனக்கு எதுவுமே நான் நினச்சது நடக்கலையேன்னு ஒரு விரக்திக்கு போய் கும்பிடாமலே விட்டுடுறது, இதெல்லாம் நிலையான பக்தி கிடையாது. எப்படி இருந்தாலும் சரி,
நாம் இறைவன் மேல் பக்தி, நம்ம வைத்திருக்கும் பக்தி அப்படிங்கிறது நிலையானதாக, உண்மையானதாக, தூய்மையானதாக இருக்க வேண்டும்ங்கிறத இந்த பாடலின் மூலமாக மாணிக்கவாசக பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.